ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார்த்தையை கேட்டு அநேகர் ஆறுதல் அடைந்து அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலையை சந்தித்து நீங்களும் சாட்சியாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிய பெறுகிற போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அநேகர் இந்த செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். அநேகருக்கு இந்த இறைவார்த்தை ஒரு விடுதலையின் அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த அற்புதத்தை அநேகருடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சாட்சியத்திலிருந்து நாங்கள் அதை அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய அந்த சாட்சியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கடவுளுக்கு. நாங்களும் அதை சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறோம். ஒரே விதத்திலே கடவுள் எங்களுக்கும் பெலன் கொடுத்து பல்வேறு தளத்திலே கடவுள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை இந்த நேரத்தில் நாம் நன்றியால் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இன்றைய பொது காலத்தினுடைய அந்த இறுதி வாரத்தில் இருக்கிற நமக்கு ஒரு மிகச் சிறப்பான அடையாளமான ஒரு பெருவிழாவை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த பொது காலத்தினுடைய இறுதி வாரம் 34வது வாரத்தில் இருக்கிறோம். இந்த வழிபாட்டு முறைமையின்படி இந்த கடைசி வாரமானது இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்கிற அருமையான விழாவை நாம் சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். த கிங்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அரசர் என்ற வார்த்தை நமக்கு ஒரு புதிய வார்த்தை அல்ல. அந்த அரசர் எப்படி இருப்பார்? இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இந்த அரசத்துவம், இயேசுவினுடைய அரசத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு இந்த அரசத்துவத்துக்குள்ள இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இயேசுவினுடைய இந்த அரசத்துவத்துக்குள்ளே நீங்களும் பங்காளர்களாக இருக்கணும் அப்படின்னா கடவுள் விரும்புகிறபடி நாம இருக்கணும். அவர் விரும்பியபடி அவர் பின்னால் நின்றால் மட்டுமே இவருடைய அரசத்துவத்திலே நீங்கள் பங்காளிகளாக இருக்க முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த செய்திகளை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். இல்லைன்னா அவர் நான் தான் அரசர், நீங்களாம் குடிமக்கள், அதனால நான் சொல்றேன், என்னை நீங்க அப்படியே புகழ்ந்துகிட்டே இருங்க, எல்லாம் சரியாயிடும் சொல்லி போயிட்டே இருப்பார். கடவுள் இயேசு சுவாமி அப்படி போறவர் அல்ல. இயேசு ஆண்டவர் நம்மையும் அந்த அரசத்துவத்தில ஒரு நல்ல பங்காளர்களாக, உடன் உழைப்பாளர்களாக, கடவுளுக்கு சான்று பகிர்கிற சாட்சிகளாக உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைய வாசகங்கள் எல்லாமே இயேசுவினுடைய அரசத்துவத்தை அடையாளப்படுத்துகிற, ஆழமாய் நமக்கு விளக்கி கூறுகிற வாசகங்களாக அமைந்திருக்கிறது. முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் வாசிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த அரசத்துவத்தினுடைய வெளிப்பாடு தானியேல் நூலிலேயே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேல் இதை உரைத்த போது கண்டிப்பாக அவருக்கு தெரியாது, இப்படி மானிட மகன் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து, அவர் இப்படியெல்லாம் செய்ய போகிறார், அவரை வைத்து தந்தை திட்டம் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் தந்தை கடவுள் செயலாற்றுகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படியாக கடவுள் உரைத்ததை எல்லாம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த 7வது அதிகாரம் 13 வரக்கூடிய இறைவார்த்தைகளை நாம் முதல் வாசகமாக பெற்றிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய 2வது வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம், 1வது அதிகாரம் 5-8 வரை உள்ள இறைவார்த்தைகள். அதிலே கூட நம்ம பார்க்கிறோம், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார் என்கிற ஒரு அடையாள வார்த்தையை அந்த இடத்துல பார்க்கிறோம். மண்ணுலக அரசர்களுக்கெல்லாம் தலைவராக இயேசு ஆண்டவர் இருக்கிறவர் தான். நம்மை எப்படி உயர்த்தி இருக்கிறாரா? குருக்களாக உயர்த்தி இருக்கிறார். அந்த குருத்துவத்தினுடைய அடையாளம் என்பது அந்த அரசத்துவத்தில் பங்கேற்பாளர்களாக நம்ம இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி உங்களோட பேசி இருக்கிறோம். இந்த குருக்கள் என்கிற கான்செப்ட் நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கான்செப்ட். குருக்கள் அப்படின்னா நீங்க நினைத்து கொள்ளக்கூடாது, அங்கி போட்டுக்கிட்டு பூச வைக்கிற சாமியார்கள் மட்டும்தான் குருக்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே இயேசுவின் குருத்துவத்திலே பங்கெடுக்கிற குருக்கள். நாங்கள் பணி செய்கிற பணி குருத்துவத்திலே குருக்கள். நீங்கள் திருமுழுக்கிலே பங்கெடுத்திருக்கிற இயேசுவின் குருத்துவத்தில் பங்கெடுத்திருக்கிற குருக்கள். அப்ப நம்ம எல்லோருமே இயேசுவின் குருத்துவத்துக்குள்ள நிற்கிறோம். நீங்கள் பொது குருத்துவம், நாங்கள் பணி குருத்துவம். இந்த குருத்துவத்தினுடைய அழைப்பினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத தான் 2வது வாசகம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த அழைத்தலை பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இயேசு எப்படிப்பட்ட அடையாளமாக இருந்தார் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கெல்லாம் தலைவர், இவர் நம் மீது அன்பு கூர்ந்தார், தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க,
எதற்காக இந்த இயேசு இதை செய்தார். அப்போ இயேசுவினுடைய அரசத்துவத்தினுடைய அடையாளத்தை நமக்கு ஆழமாய் ஒப்பீடு செய்து காட்டுகிற வாசகம் இந்த 2வது வாசகம். 3வது வாசகத்திலே யோவான் செய்தி 18வது அதிகாரத்திலே 33 கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இறை வார்த்தைகள் எப்படி இயேசு தன்னை பிலாத்து என்கிற அந்த அரசன் முன்பாக வைத்து அவருடைய அரசத்துவம் என்ன என்பதை அவர் விளக்குகிறார். இதோ அவன் பிலாத்து என்கிற அரசன், அவனுடைய பார்வையிலே அந்த அரசத்துவத்தை பார்க்கிறான். இயேசுவை அரசராக அவர் தீர்மானித்து கொண்டதாக இவன் நினைத்து கொண்டு அவரை கேள்விகள் கேட்கிற போது இயேசு மிக தெளிவாக அந்த அவருடைய அரசத்துவத்தை விளக்குவதை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் நம்ம 3 வாசகத்தையும் நம்ம இன்றைக்கு அலசி ஆராய்ந்து பார்க்கிற போது இயேசு யார், இயேசுவினுடைய அரசத்துவம் என்பது என்ன, நான் இந்த அரசத்துவத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிற அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிற பொழுது இந்த தியானித்து சிந்திக்கிற போது சில தரவுகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அரசத்துவம் பாருங்க, அந்த தொடக்க காலத்திலேயே அரசனை கேட்டு மக்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாங்க, முறையிடுகிறார்கள், எங்களுக்கும் ஒரு அரசன் கொடு அப்படின்னு. அரசனை கொடுக்கிற போது கடவுள் சொல்றாரு, இந்த அரசர்களை உங்களை அடிமைப்படுத்துவார்கள், பிள்ளைகளை எல்லாம் அடிமைப்படுத்துவார்கள், உங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறாங்க இறைவாக்கினர்கள் வழியாக. ஆனால் அந்த மக்கள் கேட்கவில்லை. எல்லா தேசத்திலும் அரசர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கும் அரசர்கள் வேண்டும். ஏன் கடவுள் அரசரை கொடுக்கவில்லை? கடவுள் தான் எல்லாத்துக்கும் அரசர் என்று சொல்லி அவர் அறிவித்து கொண்டே இருந்தார். ஆனால் அந்த மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் காணும்படி ஒரு அரசர் வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த நிலைதான் அவர்களை ஒரு அரசத்துவத்தினுடைய அடையாளத்திற்குள்ளே அழைத்து சென்றது. அதற்கு பிறகு அந்த அரசத்துவம் என்பது எப்படியெல்லாம் திசை மாறி போனது என்பதையெல்லாம் நம்ம விவிலியத்திலே காண கிடக்கிற தரவுகள். இந்த அரசத்துவங்கள் மாறிப்போன ஒரு சூழலில் தான் இயேசு ஆண்டவருடைய வருகையும், இயேசு ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அவர் விண்ணுலக மண்ணுலக அரசராக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிற மிக தெளிவான ஒரு சாட்சியத்தை கடவுள் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறார். இந்த காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அரசத்துவம் என்பது ஒரு வித்தியாசமான அரசத்துவம். எல்லா அரசர்களைப் போல அவரும் ஒரு அரசர், இந்த உலகத்திலே அதிகாரம் கொண்டிருக்கிற அரசர் என்று நம்மால் சொல்ல முடியாதபடி அவருடைய அரசத்துவம் வித்தியாசமா இருந்தது. இயேசு கிறிஸ்து அவருடைய அரசத்துவத்தை எதிலே வைத்தார் அப்படின்னு சொன்னா, அவருடைய தாழ்ச்சியிலே வைத்தார், அவருடைய அந்த பணிவாழ்விலே வைத்தார், அவர் அன்பு செய்கிற விதத்திலே வைத்தார், அவர் இந்த உலகத்திலிருந்து எதிர்ப்பதமாய் நிற்கிற அந்த அடையாளத்திலே தன்னுடைய அரசத்துவத்தை வைத்தார். அவருடைய படிப்பினைகள் எல்லாம் நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. ஒருவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஏதோ நம் கோழைகளாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பு அல்ல, வெட்கப்படும்படி நாம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை அது அடையாளப்படுத்துகிறது. சிலுவையிலே கூட இயேசு சாமி எல்லோரையும் மன்னிக்கிற அந்த மனநிலை, இது எல்லாமே இயேசுவினுடைய அரசத்துவம் வித்தியாசமானது என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஷெப்பர்டு கிங் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு ஆயனாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஒரு ஆயனாக இருந்து ஒரு எப்படி தன் மந்தையை ஒரு ஆயன் மேய்த்து அந்த மந்தையை காப்பாரோ அதே போல. ஆனால் இந்த மந்தையினுடைய நிலையை பாருங்க, ஆடுகள் பரிதாபத்திற்குரிய ஜீவன்கள், அவைகளுக்கு தெரியாது எது சரி எது தவறு என்று. அவைகளை நெறிப்படுத்த வேண்டும் இந்த ஆயன். அந்த ஆயனுக்குரிய நிலையிலே தான் இயேசு சுவாமி நின்று நம்மை ஒரு ஆயனுக்குரிய மந்தையாக நம்மை வைத்து அவர் மேய்த்து அவர் நம்மை விடுவிக்க முயற்சி செய்கிறார். இயேசுவினுடைய இந்த அரசத்துவம் என்பது ஒரு ஆயனுக்குரிய நிலையோடு கடந்து செல்வதை பல இடத்திலே நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 34 நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள், 11 வரக்கூடிய வார்த்தைகள். அதே சமயம் நம்மளுடைய திருப்பாடல் 23 நம்ம பார்க்கக்கூடிய ஆண்டவரே என் நாயர் என்று பார்க்கக்கூடிய திருப்பாடல், இது எல்லாமே இயேசு கிறிஸ்து அவருடைய அரசத்துவத்தை எப்படி வைத்தார் என்று சொன்னால், மேலிருந்து கொண்டு தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய ஆடுகளை அடித்து தின்று கொளுத்து கிடக்கிற தலைவனாக இல்லை, அரசராக இல்லை, மாறாக அந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிற ஒரு அரசராக அவர் நிற்கிறார் என்பதைத்தான் இந்த ஆயன் ஆடுகளுடைய உறவு நிலையிலே இயேசு சாமி வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிற பொழுது இயேசுவினுடைய அரசத்துவம் என்பது ஏதோ ஒரு நாட்டை சார்ந்தது அல்ல, அது யுனிவர்சல், உலகத்தை சார்ந்தது.
ஒட்டுமொத்த உலகத்தையும் அது சார்ந்ததாக இருக்கிறது. இயேசுசாமி பிறந்த இடம் ஒரு இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம். அது நம்முடைய உலக வரைபடத்துல பார்த்தோம்னு சொன்னா அது மையமா, அந்த வரைபடத்தினுடைய மையத்துல ஒரு சின்ன ஒரு நாடாக இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்திலே தான் தந்தை இயேசு என்கிற வல்லமையை வைக்கிறார். இயேசு ஒருவேளை இஸ்ரேல் தேசத்திலே இந்த ரோமியர்களுடைய பிடியிலே கடந்த அந்த மனிதர்களை மட்டுமே விடுவிக்க தான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் என்றால், நம்முடைய ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் அந்த தேசத்திலே விடுதலைக்காக போராடி இருப்பார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு விடுதலை தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு தலைவராக அவர் இருந்திருந்தார் என்றால் அந்த தேசத்திற்கு மட்டுமே அவர் விடுதலை கொடுக்கிற அடையாளமாக இருந்திருப்பார். ஆனால் அவர் அந்த தேசத்திற்கு மட்டுமல்ல, அவருடைய அந்த அரசுத்துவமானது உலகெங்கும் கடந்து சென்றது. ஒரு தண்ணீர் ஒரு தொட்டி இருக்கிறது அல்லது ஒரு குளம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த குளத்துல நம்ம ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா அந்த கல் விழுகிற இடம் தான் அந்த இடத்துல மையம். அங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் உருவாகும், வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் அந்த குளத்தினுடைய இறுதி எல்லை வரை கடந்து செல்வதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த வைப்ரேஷன் என்ற இயேசுதான் அரசர் என்கிற அந்த வல்லமை அந்த இடத்தில் மட்டுமல்ல, அது உலகெங்கும் கடந்து செல்கிற ஒரு பெருமையான அடையாளமாக மாறியது. அதைத்தான் நம்ம இயேசுவினுடைய அரசத்துவத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு யூனிவர்சல் கிங்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவினுடைய ஒரு அரசத்துவம் என்பது அது உலகளாவிய அரசத்துவமாக இருந்திருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு நீதியின் தேவனாக வரப்போகிறார் என்பதை நமக்கு முன் அறிவித்திருக்கிற வசனங்கள் எல்லாம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை தீர்ப்பிட அல்ல, அந்த தீர்ப்பிலிருந்து விடுவிக்க போகிற, நம்மை மீண்டுமாய் இரண்டாவது வருகையின் போது தீர்ப்பிட போகிற அடையாளமாக இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. மத்தேயு நற்செய்தியில 25வது அதிகாரம் 31 to 46 வரை பார்க்கக்கூடிய அந்த காரியத்துல அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் நான் பிரிக்கிறேன் என்ற வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இரண்டாக நான் பிரிப்பேன் என்ற வார்த்தையின்படி அவர் நன்மை செய்தவர்களையும் தீமை செய்பவர்களையும் பிரிக்க வருகிற அந்த நீதியின் தேவனாய் நிற்க போறார் என்கிறதை அடையாளப்படுத்துகிறது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிற பொழுது கிறிஸ்துவினுடைய, அதாவது கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு அடையாளம் மீட்பர். அந்த மீட்பர் என்கிற அடையாளத்தில் இறங்கி வந்தவர் வெற்றி பெற்றவராக நிற்கிறார் என்பதனுடைய அடையாளமே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அரசத்துவத்தினுடைய அடையாளமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இதை பல இடத்துல வேதத்திலே நமக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். இது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு நிறைய உதாரணங்கள் விழியத்திலே காண கிடக்கிறது. அப்படி நாம் பார்க்கிற இந்த உதாரணத்தில் எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எவ்வளவு காரியத்தையும் கடவுள் செய்து அவர் ஒரு அரசர் என்கிற நிலையை ஏதோ ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் பரந்துபட்ட நிலையில் அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் இந்த அரசத்துவத்திற்கு என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அந்த பதில் என்ன என்பதை நாம் இந்த இடத்துல கேட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஏன் இந்த அரசத்துவத்தை கொண்டு வர வேண்டும்? இந்த அரசத்துவம், இந்த இயேசுவினுடைய இயேசு கிறிஸ்து அரசர் என்கிற அந்த அடையாளம் எங்கே வந்தது? முதல் உலகப் போர் முடிந்தவுடனே, முடிந்த சமயத்திலே தான் எல்லா மனிதர்களும் எல்லா தலைவர்களும் இந்த நாட்டினுடைய ஆளுகையை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விதமான சுயநலத்தினுடைய போராளிகளாக, சுயநலத்தின் அடையாளங்களாக, கருவிகளாக அவர்கள் மாறி போயிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே தான் பாப்பரசர் என்ன செய்தார்? இந்த சூழலை பார்த்து அந்த சூழலில் அவர்கள் உணர்வுகள் தவறானது, இந்த மாதிரியான எண்ணங்கள் மீண்டுமாய் போரையும் வேதனையையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது. இந்த உலக அரசத்துவத்தை இப்படியா எடுத்து செல்கிற அரசர்கள் எல்லாம் அழிவை கொடுக்கிறவர்கள். அழிவை கொடுக்காத ஒரு அரசத்துவம் உண்டு, அதுதான் இயேசுவின் அரசத்துவம். அது அழிவை கொடுக்கிற அல்ல, அழிக்க சொல்லுகிற அல்ல, மாறாக தன்னை பிறருக்காக கொடுத்து தரணியை வாழ வைக்க சொல்லுகிற அந்த அன்பின் ஆழமே இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பதை நமக்கு வெளிப்படுத்திய அருமையான விழா தான் இந்த விழா. ஆகவே இந்த விழாவினுடைய ஆழத்தை நாம் சிந்திக்கிற பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இயேசுவினுடைய அந்த பின்னணி வாழ்க்கை இதெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அப்ப இயேசுவினுடைய அரசத்துவம் எப்படிப்பட்டது என்பதை அவர் பிலாத்துவுக்கு முன்பாக விளக்குவதை இந்த நற்செய்தி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது, அடையாளப்படுத்தி இருக்கிறது. அந்த பிலாத்து அரசன் கேட்கிறான், நீ யூதரின் அரசனா? இயேசு மறுமொழியாக,
நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்கிறார். அதை மறுமொழியாக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல, அது உலக ஆட்சி போன்றதா இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. மிக தெளிவாக இயேசு பேசுவதை பார்க்கிறோம். இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்று சொல்லி அவர் அந்த உலக ஆட்சி, இவருடைய ஆட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதையும் கடைசியில் எடுத்துரைக்கிறார். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். இந்த உண்மை பேசணும், உண்மையா வாழணுங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் இந்த கருத்தியல் என்பது ஒரு சமூக பகுப்பாய்வாக வைக்கப்பட்டிருக்கிறது, சமூக ஒரு அடையாளமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல பிள்ளையா இருக்கிறோம்னா உண்மை பேசணும், உண்மையா இருக்கணும். அப்ப பாருங்க, இதை வெளிப்படையாய் அடையாளப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. இது அரசத்துவம் இந்த இடத்திலே கேள்விக்கு உட்படுத்தப்படுகிற போது இயேசுவினுடைய அரசத்துவம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற ஒரு உண்மையான வார்த்தைகள் தான் இந்த உண்மை என்கிற வார்த்தை. இந்த உண்மையை நாம் சிந்திக்கிற பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையின் தெய்வத்தை, நீதியின் தெய்வத்தை, பொய்யுரைக்கிற அல்லது எதையாவது செய்து வாழ்ந்து விடுவோம் என்று நினைக்கிற தெய்வத்தை அல்ல. எதை இழந்தாலும் நீ உண்மையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய உண்மை என்பது உன்னுடைய ஆத்மாவினுடைய ஆற்றல். அது தந்தைக்கு நீ கொடுக்கிற மாட்சி என்பதை அவர் இந்த இடத்தில் அடையாளப்படுத்தி இருக்கிறார். இன்றைய அரசுகள் எல்லாம் சண்டை போட்டுக் கொள்ளுகிறது. இன்றைய அரசுகள் எல்லாம் மக்களை சீர்குலைக்க செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலினுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது அங்கே உண்மையற்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த உண்மையற்ற நிலையில் இருக்கிற அரசர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? மக்கள் துன்பப்படுவதை கூட அவர்கள் மறுத்து அவர்கள் வேறு ஒரு சங்கதியை, ஒரு செய்தியை உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதையெல்லாம் நம்ம வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற, காண கிடக்கிற வரலாறிலே காண கிடக்கிற அடையாளங்கள். இப்படிப்பட்ட சூழலில் நான் எப்படிப்பட்ட பிள்ளையாய் இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அல்ல, மாறாக நாம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையா உள்ளவர்களாக, கடவுளுக்கு உண்மையானவர்களாக, நமக்கு நாமே உண்மை உள்ளவர்களாக, நம்முடைய பெற்றோருக்கு உண்மை உள்ளவர்களாக, கணவன் மனைவிக்கு உண்மை உள்ளவர்களாக, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உண்மைத்தனம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு பொய் உரைக்கிற மனிதர்களை நம்மை சுற்றி பார்க்கிறோம். ஏதோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் வார்த்தை வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். நம்ம அதை தாண்டி எதையும் சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள, அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் அப்பட்டமாய் பொய் கூறுவதையும், அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பொய்யுரைத்து அவமானத்திற்கு இழுத்து செல்வதையும் நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் அழிவது உறுதி என்பது மட்டும் நமக்கு உறுதியாகிறது. ஆகவே தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு இந்த இறை செய்தியின் வழியாக வெளிப்படுத்துவது, அவருடைய அரசு உண்மையின் அரசு, அவருடைய அரசு நீதியின் அரசு, அவருடைய அரசு இரக்கத்தின் அரசு. அப்போ ஆண்டவர் கை கொண்டு அவர் செயல்படுத்தின அந்த விழுமியங்களை யாரெல்லாம் தங்கள் விழுமியங்களாக மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் இந்த அரசை ஏற்றுக்கொள்கிறீர்கள். கல்வாரி மலையிலே ஒரு அடையாளத்தோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். கல்வாரி மலையில ஒரு கல்வன் ஆண்டவரை பழித்துரைக்கிறான். ஆண்டவர் அப்படியாவது நம்மளை காப்பாற்றி விட மாட்டாரா இயேசு என்று சொல்லி, நீ தெய்வம் என்றால் எங்களை காப்பாற்று, உன்னையும் காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி அவன் பழித்து பேசுகிறான். ஆனால் இன்னொரு கல்வனோ, அவன் கல்வன், அவன் குற்றப்படுத்தப்பட்ட கல்வன். ஆனால் அந்த நேரத்திலே அவன் காட்டிய இரக்கம், அவன் வெளிப்படுத்திய நம்பிக்கை பாருங்க. அவன் சொல்றான், நீ அப்படி பேசாதே, நாம் இருவரும் பாவம் செய்து துன்பம் செய்து நம்மளுடைய தவறுகளுக்காக இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறோம். இவர் நல்லவர், இவர் தூய்மையானவர், இவர் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதவர் என்று சொல்லி இயேசுவை அவர் தூயவராக இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்தான். அவர் மீது இரக்கம் காட்டினான், உண்மையை பேசினான். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீர் உடைய இறையாட்சியில் வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொன்னான். உடனே இயேசு சாமி சொன்ன வார்த்தைகள், இன்றே என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய் என்கிற அந்த வார்த்தையில அவனுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்ததோடு நில்லாது, வாக்கு மாறாத தேவன் கண்டிப்பாக அந்த பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்திருப்பார் என்று நாம் நம்புகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையோடு யாரெல்லாம்
துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியிலே கூட பயணித்து கொண்டிருக்கிறீர்களோ, இறையாட்சி என்று ஒன்று உண்டு, ஆண்டவர் என்னை கண்டிப்பாக அந்த அரசுக்குள்ளே அழைத்து செல்வார், நான் அந்த அரசை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறேன், இந்த அரசரை நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறீர்களோ, உங்களை ஒருபொழுதும் அந்த இயேசு கைவிடவே மாட்டார். இந்த ஆசீர்வாத கிருபை உங்களை தொடர்ந்து வழிநடத்த, ஆண்டவருக்குள் நீங்கள் உண்மையாய் பயணிக்க நாமும் இணைந்து மன்றாடுவோம். இந்த விழா வெறும் விழாவாக இருந்து விடாது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு உண்மையின் விழாவாக, வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு உண்மையின் அடையாளமாக உங்களுக்கு அது மாறட்டும். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய தெய்வம், அவரே உண்மையின் கடவுள், எங்களை நீதியோடும் உண்மையோடும் வாக்குமாறாத தேவனாக இருந்து வழிநடத்துகிறவர், எங்களை இப்படியாய் வாழ அழைக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, தர்மையான வேளையில் உம்மை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பலத்தால் இடைக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் அவர்களுடைய எல்லா முயற்சியையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தாமே எங்களுக்கு பலன் தந்து எங்களை வாழ்விப்பாராக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.